Hello friends, welcome to today's Samayal. Today's Samayal இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான மொறுமொறுன்னு சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். பொதுவாகவே சேனைக்கிழங்கு வறுவலை நிறைய பேர் சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது நாக்குல கொஞ்சமா அரிப்புத்தன்மை, விறுவிறுப்புத்தன்மை கொடுக்குன்றனால அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நாக்குல அரிப்புத்தன்மை கொஞ்சம் கூட இல்லாம எப்படி மொறுமொறுன்னு செய்யலாம்னு தான் முக்கியமா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் இன்னைக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு சேனைக்கிழங்கு எடுத்திருக்கேன். சேனைக்கிழங்கு மேல மண் அதிகமா இருக்கும். அதனால கட் பண்றதுக்கு முன்னாடி அந்த மண்ணெல்லாம் நீக்கிடுங்க, அதாவது வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மேல இருக்கக்கூடிய அந்த தோலை நீக்கிடுங்க. நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈவனா இருக்கட்டும் பீசஸ், அப்பதான் வேகிறதுக்கு உங்களுக்கு சௌரியமா இருக்கும். கட் பண்ண பிறகு ஒரு 2 தடவை மறுபடியும் வாஷ் பண்ணுங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் மண் அந்த மாதிரி இருக்கும். மறுபடியும் 2 தடவை வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வாஷ் பண்ண பிறகு இந்த சேனைக்கிழங்கை நான் அரிசி கழுவின தண்ணி, 2வது அரிசி கழுவின தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியில ஒரு 10 நிமிடம் நம்ம ஊற வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஊற வைக்கும் போது அந்த அரிப்புத்தன்மை எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் இதை நம்ம வேற தண்ணி மாத்திட்டு, ஃப்ரெஷ்ஷான தண்ணியை மாத்திட்டு ஒரு 10 நிமிடம் அடுப்புல வச்சு வேக வச்சுக்கலாம். வேக வைக்கும் போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வைங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த பதத்துக்கு உங்களுக்கு வெந்திருக்கணும். ஃபுல்லா கம்ப்ளீட்டா வேகாம, அதாவது முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கணும். ரொம்ப ஃபுல்லா வெந்துருச்சு அப்படின்னா குழகுழன்னு ஆயிடும், நல்லா இருக்காது. இப்போ சூடா இருக்கும்போது இதெல்லாம் நம்ம மசாலாவை ரெடி பண்ணிடணும். அப்பதான் மசாலா உங்களுக்கு சீக்கிரமா அதெல்லாம் இறங்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ இதனுடைய தண்ணிகளை நம்ம எடுத்துட்டு இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். எப்பயுமே சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி பிரட்டினீங்க அப்படின்னா நல்லா மசாலா உங்களுக்கு நல்லா அப்சர்வ் ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு 5 நிமிடம் நம்ம ஊற விட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிடம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்ச பிறகு இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த கருணக்கிழங்கை சேர்த்துக்கலாம். அதாவது இதுக்கு பேர் சட்டிக்கரணன்ற ஒரு பேரும் இருக்கு, அதனால இது கருணக்கிழங்குன்னு சொல்லலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கரெக்டாக இது ரெடி ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி மொறுமொறுன்னு வரணும். இன்னும் உங்களுக்கு மதியம் நீங்கள் லஞ்சுக்கு கொடுத்து அனுப்ப போகிறீங்க இதை சைட் டிஷ்ஷு அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு அந்த மொறுமொறுப்பு குறையக்கூடாதுன்னா அந்த மசாலா பிரட்டும் போதே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவையும், அதாவது பச்சரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ 10 நிமிஷம் கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சு. ஃபுல்லாக மொறுமொறுன்னு ரெடியாகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும் அப்படின்னா ஒரு 5 பல்லு பூண்டை தட்டிட்டு இது கூட சேர்த்துங்க. பூண்டு சேர்த்த பிறகு ஒரு 2 மினிட்ஸ் கேஸ்லேயே வச்சுருங்க. கடைசியாக கருவேப்பிலை இலைகள் போட்டிங்கன்னா இன்னும் நல்ல மனமாக இருக்கும். என்கிட்ட இன்னைக்கு கருவேப்பிலை இலைகள் இல்லை, அதனால் சேர்க்க முடியல. பொதுவாகவே சேனைக்கிழங்கு வறுவலை கட்டமாக அரிஞ்சிட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆனோடனே ஓரங்கள்லாம் காஞ்சி போன மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். குறிப்பாக எஸ்பெஷலி சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு எல்லாமே ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு தடவை உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.